தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான ரஜினி, விஜய், அஜித் ஆகிய 3 பேரும் படு பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. ரஜினி வேட்டையன், விஜய் கோட் மற்றும் அஜித் விடாமுயற்சி ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அங்கல்ல நடக்கும் முன்னணி நடிகர்கள்ல விஜய், ரஜினி இடையேதான் போட்டி நடைபெற்று வருது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய், அஜித்னு போட்டி காணப்பட்ட நிலையில இப்பொழுது விஜய் ஒரு படி மேல போய் ரஜினியோட போட்டி போடுற அளவுக்கு விட்டாரு. இன்னும் சொல்ல போனா ரஜினியை விட அவர் சம்பள விஷயத்துல மிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். தற்பொழுது விஜய் நடித்திருக்கும் கோட் படத்துக்காக அவர் 180 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிறதாகவும், அடுத்ததாக நடிக்க இருக்கிற தளபதி 69 படத்துக்காக 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சமீப காலமாக ரஜினி, விஜய்க்கு இடையேதான் போட்டிதான் என்றும், ஏழு படத்துக்காக 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ரஜினிகாந்த் தற்பொழுது வேட்டையன் படத்திற்காக 100 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கியதாகவும் சொல்லப்படுது. ஏழு படத்துல ஏற்கனவே மிகப்பெரிய லாபம் பார்த்த சன் பிக்சர்ஸ் அடுத்ததாக தலைவர் 171 படத்துக்கும் ரஜினி கேட்கும் சம்பளத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தளபதி 69 படத்துல விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியும் இதை தாண்டி விட்டதாகவே சொல்லப்படும் நிலையில் சம்பள விஷயத்துல 2 பேருமே மாறி மாறி போட்டி போடுறது தெரிய வருது. அதே நேரத்துல விஜய் தளபதி 69 படத்தோட திரையுலகில இருந்து விலகிறதாக சொல்லப்படும் நிலையில் ரஜினியின் சம்பளம் அடுத்தடுத்த படங்கள்ல எப்படி எகிற போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.